ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்லா சிறப்பாக போகணும்னு நல்லா வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. இந்த வருஷமாச்சு நல்லா யோசித்தபடி நம்ம நினச்சபடி எல்லாமே நடக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க, உங்களுக்கும் நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம். நல்லா இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம சிக்கன் பிரியாணி கபாப் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க, ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ண உடனே நல்லா வந்து அதை ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. அப்புறமா 4-5 பச்சை மிளகாய் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பெரிய ஆனியன்ஸ் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க, ஒரு 4-3 கட் பண்ணி வச்சுது. அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. பச்சை வாசனை பறவை நல்லா வதக்கிட்ட அப்புறம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் தூவிங்க. அப்புறம் டொமேட்டோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிட்ட அப்புறம் மிக்சிங் காரப்பொடி அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலாவில் வதங்கின உடனே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணுவோம் அவ்வளோ தண்ணி. அப்புறம் அரிசி ஊற வச்சதை எடுத்தும் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்த அப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம வந்து கபாப்பை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து கபாப் போட்டுடலாம். நம்ம வந்து ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அப்புறமா எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கபாப் நல்லா கலர்ஃபுல்லாக வரதுக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக வரும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நியூ இயர்க்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செஞ்சீங்கன்னு நீங்களும் வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. கபாப் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு ஒரு சைடு. அப்புறம் முட்டையும் வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தோம், ட்ரை பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குழஞ்சி வர மாதிரி நான் செஞ்சுருக்கேன், அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும்னு. எல்லாம் முட்டை கபாப் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டாங்க, செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க எல்லோரும். இந்த நியூ இயர் எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போச்சு. எல்லாருமே பாருங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் என் தங்கச்சி காஃபி போட சொன்னோம், என் தங்கச்சி போட்டு கொடுத்தா. லாஸ்ட்டாக காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். காஃபி செம்மையாக போடுவா. காஃபி இந்த மாதிரி பிரியாணி கபாப்லாம் சாப்பிட்ட அப்புறம் காஃபி குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.